வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். iQOO 90 iQOOட 9 சீரிஸ்ல லேட்டஸ்ட் ஃபோன் வந்து 9ஓட சக்சஸர் Snapdragon 8+ Gen 1 888+ல இருந்து டைரக்டா 8+ Gen 1க்கு வந்து மூவ் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டுடியோல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம 8+ Gen 1 டெஸ்ட் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கு ஃபோன்லாம்? ஃபோனு ஓவர் கிளாக்டு தான். ஸோ 3.18 மேக்ஸிமம் வந்து 3.18 GHz. வெறும் ஓவர் கிளாக் இல்ல, எனர்ஜி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மென்ட். ஏன்னா டிஎஸ்எம்சிக்கு மூவ் ஆயிட்டாங்க. சோ இதுக்கு முன்னாடி வந்து சாம்சங்கோட இதுல இருந்துச்சு. ஓகேனா 30% பவர் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மென்ட். டிஎஸ்எம்சிக்கு வந்து அதே 4 nm தான் இருக்கு. ஸோ ஜிபியும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ Adreno 730 வந்து இன்னும் 10% வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 6.62 போட்டிருக்கு, இல்லை 7.8 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz E5 AMOLED பேனல் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ விவோ மாதிரி தான் இப்போ X80 Pro மாதிரி டிஸ்பிளே அப்படி இருக்கு. ஸோ அது தவிர 12GB RAM தான் இருக்கு. ஸோ இதுதான் டாப் எண்ட் மாடல். 12GB 256GB மாடல் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ டாப் எண்ட் மாடல் தான் இருக்கு. அது தவிர பேட்டரியும் இந்த வாட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி iQOO 9ல 4350 இருந்துச்சு, இப்போ வந்து 4700 ஆகியிருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட் அதே தான், 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஸோ 20 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிடும். 20 மினிட்ஸ்ல 4700 mAh பேட்டரி. அது தவிர கூலிங் மெக்கானிசமும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். 3930 mm² வந்து வேப்பர் சேம்பர் இருக்கான். அது தவிர கிராஃபைட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு கேமிங்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த டச் இதெல்லாம் நாங்கள் வந்து பிரித்து வச்சிருக்கோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதை பிரித்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர இதுவும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. டச் ரெஸ்பான்ஸ் வந்து less than 50 millisecondsலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேமிங் பண்ணும்போது அது மான்ஸ்டர் மோட் அதெல்லாம் இருக்கு. பெஞ்ச்மார்க்ஸ் எப்படி இருக்குன்னா ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் இருக்கு. ஃபைனலா ஒரு டாப்ல ஒரு ஃபோன் வந்துருச்சு. 10 lakh cross ஆயிச்சா? 10 lakh cross. அவங்க சொல்றது 11,18,000 11,15,000 போட்டுருந்தாங்க அபிஷியல் அவங்க வெப்சைட்ல. ஆனா நமக்கு வந்து 10 lakh தான், 10,84,000. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபோன் 10 lakh cross ஆயிடுச்சு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் iQOO 90 நம்ம ஊர்ல கரெக்ட். நம்மளோட டெஸ்டிங்ல சைனால இருக்கும். எங்க சைனால 8 Gen 1 போயிட்டாங்கடா, 10 lakh cross பண்ணாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்திருது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். சோ அது தவிர கீக் பெஞ்ச்லயும் டாப்ல தான் இருக்கு. ஐபோன் அது சொல்ல வேணாம், அது கம்பேர் பண்ண கூடாது. சோ ஆனா கூட கம்பேர் பண்ணும்போது டாப்ல தான் இருக்கு. ஸோ GT2 Pro எல்லாமே மற்ற எல்லாமே Gen 1 ஃபோன்ஸ் தான். இப்போ 8+1 Gen 1 நல்லா இருக்கு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து iPhone 13 கிட்ட நெருங்கிட்டு இருக்கு வேல்யூ. ஸோ மல்டிகோர் ஆல்மோஸ்ட் 4000 கரெக்டா. அந்த ROG Phone 5ம் iPhone 13ஓட நடுவுல ROG Phone 5 எப்படி இவ்வளவு வருதுன்னு தெரியல. அவங்க வேற லெவல் ஓவர் கிளாக்கும் கோடிங் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இவ்வளவு Vivo X80 Pro 12 இதெல்லாமே Gen 1 ஃபோன்ஸ்ல. ஆமா, எல்லாமே Gen 1 ஃபோன்ஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கேமிங்ல எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட், பவர் எஃபிஷியன்சி அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஹீட்டிங்லாம் கம்மி பண்ணிருக்கோன்றாங்க Gen 1 கம்பேர் பண்ணும்போது 8+. பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு கேமிங் வீடியோ. ஸோ இப்போ iQOO 90ஓட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு போக முன்னாடி இதில் ஒரு கேமிங் ஸ்பேஸ், ஒரு சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே சொல்கிறாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் ஏரியா சைட்ஸில் ப்ரெஷர் சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்கா, அது ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ ஒர்க் ஆச்சு. ஓகே. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஒரு ஷார்ட்கட் மாதிரி இருக்குது. உங்களுக்கு கேம் லான்ச் பண்ணணும்னா அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபோன் இப்படி வச்சுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சென்டர்ஸில் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுது. வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் கேம் ஸ்பேஸில்? அதான் ஓப்பன் கேம் ஸ்பேஸ் வேறு ப்ரெஷர் சென்சிட்டிவ் ஏரியா. இது வேணால் ஆஃபும் பண்ணலாம், எனேபிள் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் blah. ஓகே. 4D அதான் கேம். ஓகே சரி. 4D அந்த கேம் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் உள்ள கேம்குள்ளே பார்க்கலாம். இப்போ அதெல்லாம் மல்டிடர் கேம் அசிஸ்டன்ட் என்ன நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். இப்போ ஈகிள் ஐயில் டேப் டு கஸ்டமைஸ் அதெல்லாம் வேணாம். ரெக்கார்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு, ஆட்டோ பிளே ஸ்க்ரீன்ஷாட்ஸ், டர்போ மோட் மாஸ்டர் மோட்ல தான் இருக்கு. இப்போ மாஸ்டர் மோட்ல இருக்கு. கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் அதெல்லாம் சப்போர்ட் இருக்கா? என்ன கேம் இருக்கே. ஆன் பண்ணிக்கலாமா? ஆஃப் பண்ணி செட் தி கேம் ஃப்ரேம் ரேட் டு எக்ஸ்ட்ரீம் ஆர் ஹையர். டு எனேபிள் ஃப்ரேம் ரேட் பூஸ்ட். சரி ஓகே. பிஜிஎம்ல பார்க்கலாமா? இல்லை ஆனால் அது FPS டெஸ்ட் இல்லையே. HDR எக்ஸ்ட்ரீம்ல தான் இருக்கு. ஸ்மூத்ல
ஸ்மூத்லையா? ஸ்மூத்தில் இல்லை, 90 fps மோட் இதில் இல்லை. வெறும் 8100 மட்டும் தான் வந்துருச்சு. அந்த ஆப்போ ஃபோனில் மட்டும் தான் வந்துருச்சு. வேறு 4D கேம் வைப்ரேஷனு. ஓகே, இது ஆன் பண்ணி வைக்கலாம். பட்டன் ரெக்கக்னிஷன் ஆட்டோ. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுங்க பார்க்கலாம். எஃப்பிஎஸ் மீட்டர் எங்கேயுமே இல்லை, காணும். டெம்பரேச்சர் இப்போது 34, 35. ஓகே, நம்ம ஏசி ரூமில் தான் இருக்கும். அண்ட் பேட்டரி பர்சன்டேஜ் இப்போ 100ல் இருக்குது. ஓகே, அண்ட் மான்ஸ்டருக்கு இங்கே ஒரு லோகோ இருக்குது, எம்ஆர் லோகோ இருக்குது. டச் சாம்பிளிங் வந்து பிஜிஎம்எல் ஆட்டோமேட்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகும்ல? இன்க்ரீஸ் ஆகும், நம்ம போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட அந்த டூல்ஸ்லாம் இல்லை. ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அந்த டிஸ்பிளே பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருக்கு. இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் வைடாக இருக்குல்ல, ஸோ அதனால் கேமிங்காக ஆக்சுவலி நல்லா இருக்குது. இந்த லாங் டிஸ்பிளே இல்லை, சர்ஃபேஸ் ஏரியா நல்லா இருக்குது. டிசைன் கேமிங்காக ஆக்சுவலி நல்லா இருக்குது. இந்த அடுப்பில் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, ஐயோ போட்டாச்சு. ஐயோ போட்டாச்சு. அங்கே இருந்து சொல்றாங்க. அடடே 21. ஒருத்தன் ஸ்னைப்பர் வச்சு சுடுறான். ஐயோ, லாக் ஆயிடுச்சாங்க. ஐயோ, ஓகே சரி, ஓகே ஏதோ ஒன்று. 37, 13. கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. பேட்டரி இப்போ தான் 99 ஆயிடுச்சா? ஓகே. ஓ ஆக்சுவலி இங்கேருந்தே கேம் சைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர். இப்போ ஆமாம், கேமுக்கு நடுவில் இது இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகுமா தெரியல. ஆக்சுவலி நான் கேம் போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த கண்ட்ரோலும் யூஸ் பண்ணிருக்கேன், இந்த கண்ட்ரோலும் யூஸ் பண்ணிருக்கேன். திடீர்னு இல்லை, கேம்குள்ளே டிசேபிளாக இருக்குது. நல்ல ஒரு விஷயம், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கேம்குள்ளே ஒர்க் ஆகாது, வெறும் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து இல்லைனா மேபி வேறு ஆப்பில் ஓப்பன் பண்ணும்போது அது கூட செக் பண்ணணும் ஆக்சுவலி. சரி, இதில் செட்டிங்ஸ் என்ன மேக்ஸிமம் தானே இருக்கணும். வெரி ஹை மேக்ஸ். ஓகே, இந்த கேம்லாம் ரன் பண்ணதுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. இப்போது மான்ஸ்டர் மோட் இல்லையா?
இது இருக்கா 4D கேம் வைப்ரேஷன் pressure sensor screen ஓகே மச்சான் லைட்லாம் பண்றான் ஒருத்தன் ஸ்னைப் பண்ணிருக்கான் போட்டுட்டே இருக்காங்க ஐயோ இது ஒருத்தன் இருக்கான் சைலன்ஸ் விட்டான் Friendly hunter-killer drone deployed. Let's go. என்ன சொல்லுங்க இவ்வளோ லவுடாக இருக்கு மேலே சொல்கிறேன் பின்னாடி அட டேய் இப்போதான் நான் ஸ்பான் பண்ணேன் இதுமா லீட் போச்சா ஐயோ உள்ள இருக்காங்க உள்ள போயிட்டான் 38 29 ஜெயிச்சிட்டோம் அப்பாடா கொஞ்சம் டஃப்பான ஆப்பனன்ஸாக வேறு இருந்துச்சு கம்மி ஆயிடுச்சா 36 ஆமாம் 37 இருந்துச்சு பரவாயில்ல அப்போ கார்டுக்கு வேறு லெவல் ஒரே ஒரு பர்சன் தான் கம்மி ஆயிடுச்சு ஆனால் பேட்ரி வேறு லெவல் எஃபிஷியண்டாக இருக்குது ஏக்லஸ் என்னல ரைட்டு அப்போ கென்ஷினில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கென்ஷினில் கண்டிப்பாக ட்ரெயின் ஆகலாம் இப்போ 98 யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் தானே குவிக்காக லோட் ஆயிடுச்சு ஓ இல்லை மான்ஸ்டர் மூவ் பண்ணல என்னடா இருக்கேன் இப்போ என்னடா பேசிட்டே இருக்கேன் இல்லையே எதுக்கு பேசுகிறாங்க தெரியலையே சரி அது முன்னாடி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் இது இல்லை இதுதான் ஆமாம் மான்ஸ்டர் மோடில் தான் இருக்கு செட்டிங்ஸா செட்டிங்ஸ் பார்க்க கரெக்ட் செட்டிங்ஸு செட்டிங்ஸில் கிராஃபிக்ஸ் போட்டால் எல்லாமே ஹையஸ்டில் இருக்குது FPS 60 மோஷன் பிளர் ஆஃப் ஓகே ஸ்மூத்தாக இருக்கப்போ எனிமீஸ் வரும்போது பார்க்கலாம்
mercy. Vengeance will be mine. Let me amuse myself a little. Eye for an eye. Flood of frost. Shudder. Over here. Drink. கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு ஆனால் ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. 38 40 டச் ஆகலையே நீயும். நீட் 38 பரவாயில்லையே, வேற லெவல் கூலிங்காக இருக்கு. 39 ஓகே, அதுதான் மேக்ஸிமமாக வந்துச்சா. பேட்டரி 98ல இருக்கு. என்ன ஜி மான்ஸ்டரா அது? கேமிங் மான்ஸ்டரா வந்து நல்ல பவர் எஃபிஷியன்ட்டா இருக்கு. ஹீட்டிங்கும் அந்த அளவுக்கு இல்ல ஏஜென் கம்பேர் பண்ணும்போது. சோ இது எனவே நீங்க ஒரு 30 மினிட்ஸ் விளையாடினா மேபி கொஞ்சம் ஹீட் ஆகும். ஆனா 40 த்ராட்லிங் இஷ்யூ அந்த மாதிரிலாம் இல்ல. இது வரைக்கும் இல்ல. ஸ்மூத்தா இருக்கு. நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு. ஸோ கூட சீக்கிரம் இதோட ரிவ்யூவும் வருது. ஸோ இதோட ப்ரைசிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நாங்கள் லான்ச்சுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுறதுனால ரைட்டு நல்லா இருக்கும். அன்பாக்சிங் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். மிலன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. சப்ஸ்கிரைப் வீடியோக்களையும் பிரச்சனை இல்லை.